வணக்கம், நான் தான் பாபு. காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அசார் கிட்ட ப்ரோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நேற்றோ முந்திரத்தை சம்திங் பார்த்தீங்கன்னா S1000 RR பைக் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காருங்க. அதை பார்க்க தான் நம்ம போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சண்டையில் நம்ம வேலைலாம் பண்ணுவோம் நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியுமான்னு தெரியல. வாங்க மோட்டோ விளாக்கில் கண்டினியூ பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நம்ம திண்டுக்கல் பைபாஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானிக் படத்தில் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் பற்றி ரெடி பண்ணிக்கோங்க. இது எப்போ லான்ச் ஆகுங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க. டைட்டானிக் கப்பல் தெரியுதா காய்ஸ்? இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா டைட்டானிக் இது வந்து வச்சுருக்காங்க. பொருட்காட்சி 11ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி இத்தனை 6ஆம் தேதியா 11ஆம் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க போல். நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணி பார்ப்போங்க. நீங்கள் பார்க்குறவங்க யாராவது திண்டுக்கல் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து இங்கே செக் பண்ணி பாருங்கள். 4 மணிலேருந்து 10 மணி. ஆமாம், 11ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது போல். தரமாக இருக்கு, கப்பல் மாதிரி இருக்குங்க. கப்பல் தான், கப்பல் தான் இருக்குங்க கைஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பொருட்காட்சியை பார்த்துட்டு வந்தோம். வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை தேதி போட்டுச்சு டேட்டு? 11 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது. பைக் பாஸ் வந்து இண்டிகல் பைக் பாஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் யார் வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மோட்டோ செக் பண்ணிக்கலாம். அந்த செக் பண்ணிவிட்டு அப்படி நேரம் பார்த்தீங்கன்னா அசார் கிட்ட வந்து ப்ரோ பார்க்குறோம். அதோட புது BMW S1000 RR பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரைவ் பண்ண முடிஞ்சால் கேட்டு பார்ப்போம். ப்ரோ ரவுண்டு தாங்க ப்ரோன்னு சொல்லி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய பைக் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிங் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு இதாங்க கொடுத்துட்டானா தரமான வைப் என்ன ப்ரோ? ஆமாம், காமி ப்ரோ. ஏர்ப்ளைனோட ரெக்க சாரி ஏர்ப்ளைன் இருப்பாங்க. என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்கு? இது என்னது? காற்றாலையோட ரெக்க. காற்றாலை ஏரோப்ளைனா? காற்றாலைன்னு சொல்லுவாங்களே. அந்த கரண்ட் சப்ளை பண்ணுவோம்ல, கரண்ட் இதுதான் இருக்கும். நான் சின்ன வயசுல இதை பூரா என்ன தெரியுமா நினைப்பேன், இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைனோட ரெக்கைன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல நினச்சிருப்போம். ஆனால் இப்போ தான் தெரியுது இது பூராமே அந்த காற்றாலை வந்து பெருசாக இது பண்ணி சுற்றும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அங்கே போகிறப்பல சுற்றும்ல, அதான் இது. ஓகே கைஸ், அவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். இல்லை வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கு போகிறீங்க. ஓகே ப்ரோ, போகலாமா? பெட்ரோல் வேறு பண்ணும் ப்ரோ. ஓகே, நல்லா தானே இருக்குது வியூலாம். செட்டப் எல்லாம் ரெடி, எல்லாமே ரெடி. நம்ம நீ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணுறது தான். என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா நம்ம வந்து க்ளவுஸு அதுக்கப்புறம் பாலகுலா ரெண்டுமே வச்சுட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ பெட்ரோலை போட்டுட்டு அப்படி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் குடிக்கணும் ப்ரோ. ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி குடிக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அசார் கிட்ட ப்ரோ வந்து திருச்சியில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எங்கள் எஸ்படி அந்த S1000 RR பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஆசையாக இருக்கேங்க. ஏன்னா நம்மளால் வந்து அந்த பைக் அஃபோர்ட் பண்ணுறது வந்து நம்மளால் இப்போதைக்கு எடுக்க முடியலன்னா ஃபியூச்சர் நம்ம எடுக்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் காய்ஸ். டெய்லி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணாதான் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பைக் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ் பண்ண முடியும். ரொம்பவுமே அது வந்து ரொம்பவுமே நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டம். பார்ப்போங்க, எல்லாத்தையுமே முடியும்னு நினச்சா எல்லாராலையும் முடியும். ஆனால் அதுக்கான வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போனா தான் ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும், எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும். அதுதான் நம்மளோட குறிக்கோள். அந்த பைக் அவர் பார்த்தீங்கன்னா காமிச்சாரு காய்ஸ். ஆனால் வேற நாள் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு பீஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஷார்க்கு அந்த மீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஃபுல் ஃபேராக பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைனமிக்கில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அந்த பைக்கை நம்ம ரோட்டில் ஓட்டிட்டு போனாலே போதும், வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். அயபுசாவுக்கும் அதுக்கும் அந்த போட்டி வைப்பாங்க அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் பைக்கு. அதுவும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பைக்குங்க. சூப்பர் பைக்குன்னு எடுத்துட்டாலே இம்போர்ட்டட்லேருந்து தான் வருது. அல்டிமேட்டாக இருக்கும் அந்த பைக்கை. முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் ப்ரோட்ட கேட்டு. ப்ரோ எனக்கு ஒரு ரவுண்ட் மட்டும் தாங்குறேன் ப்ரோ அப்படின்னு கேட்டு பார்ப்போம். மேக்ஸிமம் யாரும் தரமாட்டாங்க, தந்துட்டாங்கன்னா லக்கு தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பயம் இருக்குங்க, சப்போஸ் கீழே போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். ஆனால் ப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி தாங்க ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவரை கூட பழனதே இல்லை, நம்ம யூடியூப்பில் தான் அவரை பார்த்துருக்கோம். ஆனால் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு யாருமே எடுக்க முடியாதது அவர் எடுக்கிறான்றப்ப நம்மளுக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா அவரும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்க்குறப்ப. ஓகேங்க, நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரே ரோடு தான், சென்னை பைபாஸு திருச்சி தான். நம்ம இதுலேருந்து ரைட் எடுத்து போயிட வேண்டியதான்.
பசி வேறு எடுக்குது. மணி 1 மணி ஆச்சுங்க கரெக்டாக. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான லேட்டு. டிமார்ட்டோட ஸ்டோரிலாம் ஒருத்தர் நான் கேட்டேன் கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அல்டிமேட்டாக அவரோட ஸ்டோரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம காலை வச்சாலே பார்த்தீங்கன்னா தகவல் எரியுதுங்க. ஆனால் நம்ம பைக்கை மெயின்டைன் பண்ணி அப்படியே அந்த மோட்டோலாக் பண்ணி ஒவ்வொரு இது பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்மளால் வந்து ட்ரிப்பை அஃபோர்டபுளாக பண்ணி போக முடியல. இஎம்ஐ ஒன்று தாங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன ஒன்று நம்ம மில்லி காசுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இது பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. திருச்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 79 கிலோமீட்டருங்க. பெட்ரோல் வந்து போகாமல் நம்ம மட்டும் போயிட்டே இருக்கோம். இந்தியன் ஆயில் வந்துருச்சு. இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் பவர் பெட்ரோல் தான் போடுவோமான்னு ஐடியா பண்ணணும். பவர் பெட்ரோலே போட்டு பார்ப்போம் கைஸ், எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு டேல போட்டு பார்ப்போமா. வேணாம், பறக்க ஆரம்பிச்சிட்டார்ல. கேடிஎம்ல வந்து ஆனால் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகங்க நம்ம பைக்கோட. ஆனால் வண்டி தரமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, நம்மகிட்ட பெட்ரோல் இல்லை. ஏன்னா நம்ம ரேஸ் போட்டு போயிருக்கலாம். பெட்ரோல் பல்க் எங்கே இருக்குன்னே தெரியலையே. நம்ம டோல்கேட்டு வந்துட்டோம், நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஆனால் நான் என்ன பிரச்சனை, இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டு போகலான்னு ஐடியா பண்ணேன். ஓஹோ, ஐயோ கல்லா குத்துது. இங்கே போடுவோமா, இங்கே போடுவோமா? ஆறு லிட்டர்ண்ணே. புரியுது, 6 லிட்டரா? காற்று அடிக்க முடியுமா? அடிக்கலாம்ல. ஓகே கைஸ், நம்ம காற்றடிச்சாச்சு, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வெயில் தாங்க தகன்னு எரியுதுங்க. 1 லிட்டருக்கு நம்ம கூகுள் பார்த்தீங்கன்னா 40 தருதுன்னா 5 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டருங்க. 200 கிலோமீட்டர் சாலிடாக போகும் அப் அண்ட் டவுனுக்கு. நம்ம வந்து 7 லிட்டர் போட்டிருக்கோம். 7 லிட்டருனாக்க அப் அண்ட் டவுனு 250 கிலோமீட்டர் சாலிடாக போங்க. இதுங்க 1 லிட்டருக்கு வந்து 40னா 5 லிட்டருக்கு 5×20, 6×24, 7×28, 28 கிலோமீட்ரு. அதாவது 2000 பாருங்க, 200 அப்போனா 280 கிலோமீட்டர் சாலிடாக போகும். நம்ம 7 ரூபாய்க்கு நம்ம கூகுளுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். லைன் 4. லைட்டாக கையை வைங்க, இங்கே நம்ம கையை வைங்க. ஃபேன் ஓடுதா? ஃபேன் ஓடுதா? இன்னைக்கு ஒன்று ஒரு
ரியாக்ஷனுமே தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல. காற்று அவ்வளோ அடிக்குது. காற்று நம்ம வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளுது ஒரு பக்கம். என்ன ஸ்பீடு வந்து ஆனால் காற்று நம்மள அந்த பக்கம் தள்ளுது தெரியுது அவங்களுக்கு. ஒரு பக்கம் இழுத்துட்டே போகுது. தரமான காற்றுங்க. ஆனால் ஃபேன் ஓடுதானு வேற தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்னன்னே தெரியல, ரேடியேட்டர் ஓடுதானு தெரிய மாட்டேங்குது. ஓடுதுங்க. இப்போ தாங்க சவுண்டு கேட்குது. காற்று கம்மியானதுக்கப்புறம் தான் கேட்குது. ஃபுல்லாக நம்ம ஓட்டிட்டு வந்ததுனால அங்கே அவனுக்கு டயரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அடிச்சிருச்சு. ஆனால் அவ்வளோதான், இன்னும் ஒரு கம்மியான கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும். ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிருச்சு. ஏற்றி முக்கால்வாசி உடஞ்சிருச்சுங்க. இதை வேறு மாட்டணும். நம்ம எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணனால இதாகிடுச்சு. அவ்வளோ எனக்கு பச்சை கலரு. ஆமாம், சம்பவம் ஆகிடுச்சு ப்ரோ. தரமான ஹீட்டுங்க வண்டி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அசாருக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டோம். லொக்கேஷனை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே போய் பார்த்துருந்தாங்க. நம்ம வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பண்ணிட்டு வந்திருந்தோம். திரும்ப பேட்டரி வந்து ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நான் அங்கே போயிட்டு அவர்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆச்சுங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருப்பான்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வேறு வச்சுருந்தாரு. அவரோட பைக்கில் எடுத்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, வேறு லெவலாக. சரி, ஓகே, சில வாங்க நம்ம போகலாம். ஐஸ் நம்ம ப்ரோட கடையை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் தாங்க போயிடலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே போய் அவரை பார்த்தா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 4 மணியை போல் போனால். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் மதியம் டைம்னால சில பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிருப்பாங்க. நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். போய் அவரை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போக அமைச்சதில் நான் சாப்பிட்றப்ப கண்டினியூ பண்ணுறேன். வெளியே போட்டிருக்காங்க நல்லா. காய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபா சிக்கன் பிரியாணி போகிறோம் ப்ரோ. சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். கொடைக்கானல் போகிறோம் அடுத்து. அதுக்கு நீ தான் பெட்ரோல் காசு போகணும் பார்த்துக்க. ஆமாம் அம்மா, கொடைக்கானல் போகிறோம்ல. அப்புறம் என்ன திருச்சியில் தரமான காற்றுங்க. போய் நம்மளுக்கு 2 சிக்கன் பிரியாணி வந்துடுச்சு. வாவ், அல்டிமேட்டாக இருக்குங்க. வாவ், நான் லெக் பீஸ்ன்னு நினச்சேன்னா புயல் காற்று அடிக்குதானா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கடைக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வந்துட்டோம்.